வணக்கம். வாங்க லட்சுமி டீச்சிங்கில் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் ஷோல்டரு அதை வந்து பேக் துணி ஃப்ரண்ட் துணி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா லைனிங் வச்சு தனித்தனியாக கட் பண்ணி லைனிங் வச்சு தைச்சி எடுத்துக்கிட்டோம். அதை வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணையில் கழுத்து பக்கம் உள் பக்கம் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். கை பக்கம் வந்து கொஞ்சம் துணி வந்து பேக் துணி வந்து கொஞ்சம் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாகத்தே வரும். நீங்கள் தைச்சிட்ருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பழகிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் அந்த மாதிரி வரையில் எப்படி தைச்சிட்டு எப்படி கட் பண்ணுறலான்னு பாருங்கள். கழுத்து பக்கம் வந்து கரெக்டாக இருக்குது, கழுத்து பக்கம் கரெக்டாக இருக்குது. இந்த பக்கத்தில் வந்து 1/2 இன்ச்சுக்கு துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, ஏன்னா பின்னாடி துணி எச்சா இருக்குது. அதை நம்ம வந்து இப்படி கீழே ரெண்டையும் கரெக்டாக வச்சு கட் பண்ணையில் ஷோல்டர் பக்கம் கரெக்டாக கட் பண்ணிடுறான். கீழே வர 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 கொஞ்சம் அந்த 1/2 இன்ச்சு துணி நம்ம விட்டுறான். ஆம்கோல் கட்டை குடஞ்சி வரையில் 1/2 இன்ச்சு துணி வந்து பேக் துணி விட்டுறான். நம்ம வந்து முழுசாக ரவுண்டாக வந்து 2 துணி ஒரே அளவில் கட் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த சைன் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை கட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுன்னா ஆம்கோல் சுருக்கும் வராது, பின்னாடி எதுவும் சுருக்கும் வராது. மேலே ஷோல்டர் கட்டை கரெக்டாக நேர் வரும். கீழே வர வர ஆம்கோல் கட்டை வரையில் கொஞ்சம் அரைஞ்சு பின்னாடி விட்டுருப்பேன். முன்னாடி வந்து கம்மியாக இருக்கும், குடஞ்சி விட்டிருப்பேன். நீங்களும் இந்த